நாக பஞ்சமி அன்று அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையிலே நாக வழிபாட்டை மேற்கொண்டு விட்டால் அது அன்னி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லைங்க. இன்னிலிருந்தே ஓம் நாகேஸ்வரியே போற்றி, ஓம் நாகேஸ்வரியே போற்றி என்று 9 முறை சொல்லி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று 3 முறை சொல்லி பாருங்களேன். வாழ்க்கையிலே அற்புதங்கள் உங்களுக்கு துவங்கும். ஜாதகத்திலே ராகு கேது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அஸ்வினி மகம் மூலம் என்பதிலே ஏதேனும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி, அதே வகையிலே திருவாதிரை மீண்டும் சுவாதி சதயத்திலே ஏதோ ஒரு சிக்கல் இருந்தாலும் சரி, தற்போது நாக வழிபாடு மிக மிக தேவை. காரணம் என்ன? குரு என்பவர் மிதுனத்திலே ராகுவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவாதிரையிலிருந்து குரு 9ஆம் பார்வையாக ராகுவை கும்பத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார். கும்பத்திலே சதயம் என்ற ஒரு நட்சத்திரமும் உண்டு.